இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த போர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பத்ரு போர், உஹது போர், இது போன்ற போர்கள் தாங்க. தபூக் போர், இது போன்ற போர்கள். இன்னும் நிறைய முக்கியமான போர்கள் நடந்திருக்கு. ஹர்ரா யுத்தம் நடந்திருக்கு. இதுல சஹாபாக்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க யசீதுக்கு எதிராக. அடுத்தது ஜமாஜிம், இதுல 4000 குர்ராக்கள் கலந்துருக்கிறாங்க. தாபியன்கள்லாம் கலந்துருக்கிறாங்க. பீன்களுடைய தலைவர்கள்லாம் கலந்துருக்கிறாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்க்கு எதிராக நடந்த போர். இந்த போருடைய முடிவுகள் வந்து அதிகமாக நிறைய சேதங்கள் நடந்தது. அடுத்து அப்துல்லா இப்னு அம்ர் அவங்களுக்கும் அம்பசா யாருன்னா முஆவியாவுடைய ஒரு அபிஷியல். அவங்களுக்குள்ள நடந்த சண்டைகள். ஏன் என்றால் அவங்க நம்பினாங்க அவங்களுடைய நிலமான தாயிஃப்ல அது வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அறிவிச்சது வந்து தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதில் அந்த முயற்சியில யார் இறந்துட்டாங்களோ அவங்க ஒரு ஷஹீத் அப்படி என்று. பிலால் ரதியல்லாஹு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சஹாபாக்கள் வந்து பப்ளிக்காக வந்து ஒன்று சேர்ந்து உமர் ரதியல்லாஹு நிலம் பிரிக்கப்பட்ட சம்பந்தமாக அவர்கள் வந்து பேசினாங்க. அடுத்து அபூதர் வந்து அவங்களுடைய மதுஹப்ல என்ன நம்பினாங்கன்னா ஜுஹூத் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய அபிஷியல்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. தங்கத்தையும் வெள்ளியும் சேர்க்கிறாங்க, அவங்க எளிமையா வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் வேறு சில சஹாபாக்களுடைய தலைமைத்துவத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. உசாமா பின் சயீத் நபிகளார் முன்னிலையிலே. ஆனா நபிகளார் இதை வந்து எதுவுமே தடுக்கல. அடுத்து இமாம் அஹமது அவர்கள் வந்து சோதிக்கப்பட்டாங்க, குரான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அஹமது இப்னு நஸ்ர் அல் ஹுசாய் என்பவர் வந்து இவர் ஒரு பெரிய ஆலிம். அவர் என்ன செஞ்சார் என்றால் ஆட்சியாளரை எதிர்த்து போர் செஞ்சாரு. இறுதியில மரணம் அடைந்தாரு. வசீக் பில்லான்னு நினைக்க ஆட்சியாளர் வந்து வசீக் அப்போ இருந்தாரு. வசீக் வந்து இவரை கொண்டுறாரு. அப்பாசிய ஹிலாஃபத்தில் நடந்தது. அகமது வந்து என்ன செஞ்சாங்கன்னா இவரை வந்து அகமது இப்னு நஸ்ர் அல் ஹுதாய் அவர்களை புகழ்ந்தார்கள். மேலும் அவர் ஷஹீத் என்றும் அவர் நம்பினார்கள். அவருடைய இஜ்திஹாதை ஏற்றுக்கொள்ளாத நேரத்திலையும் அவரான என்ன செஞ்சாரு, புகழ்ந்தாங்க. அடுத்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு இன்னும் சில சஹாபாக்கள் ஆரம்ப கட்டத்துல அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட வந்து முறையிட்டாங்க, ஆட்சேபனை தெரிவிச்சாங்க. ஜகாத் கொடுக்காதவங்களுக்கு எதிராக போர் செய்யணும்ன்ற விஷயத்துல. அடுத்தது முஆவியா, தல்ஹா, ஆயிஷா இவங்க மேலும் நிறைய சஹாபாக்கள் தாபியன்கள் பப்ளிக்கா கேதர் ஆனாங்க. எதிர்க்காங்கன்னா அலி ரலியல்லாஹு வந்து கொஞ்சம் தாமதம் காட்டுறாங்க உஸ்மான் அவங்களுடைய கொலையாளிகளை டீல் பண்ற விஷயத்துல அப்படின்னு சொல்ற விஷயத்துல. அடுத்ததாவது ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு வந்து சொர்க்கத்தின் இளைஞர்களுடைய தலைவர். அவர் என்ன செஞ்சாரு என்றால் யசீதுக்கு எதிராக என்ன செஞ்சாரு, போர்ல ஈடுபட்டாரு. அப்போது சஹாபாக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, அவரை வார்ன் பண்ணாங்க, ஈராக்குடைய மக்களை நீங்க நம்பாதீங்க. சில சஹாபாக்கள் வந்து விரும்பத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க உங்களுடைய சப்போர்ட்டர்ஸா ஹிஜாத் யமன் பகுதியிலேருந்து மக்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது போன்ற நிறைய வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு இஸ்லாமிய வரலாற்றுல. அடுத்தது இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் பத்வாக்கள் கொடுத்தாங்க, பொருளாதார உதவி செஞ்சாங்க. ஜெயித் இப்னு அலி அவர்களுக்கு சப்போர்ட்டாக. இவர் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன். மேலும் வந்து முகமது இப்ராஹிம் இவங்க வந்து ஹசன் ரலியல்லாஹு பேரன், இவர்களுக்கு சப்போர்ட்டாக செய்தாங்க. மேலும் மாலிக் அவர்கள் ரஹிமவுல்லா சொல்றாங்க, 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை சண்டை ஏதோ வந்தா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களை போல ஒருத்தவங்களுடைய சைட்ல இருங்க. நீங்க whether he was the one rebelling or the one being rebelled against, ஒரு நல்ல நபர் கூட இருங்க. இல்லைன்னா ஒதுங்கி இருந்து பாருங்க. அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் அல்லாஹ் பழி வாங்குவான், அநீதியாளர்களை பழி வாங்குவான் வேறு ஒரு அநீதியாளர் மூலியமாக. அடுத்து உமாரா பின் ரோபா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பப்ளிக்காக வந்து கவர்னர் பிஷர் இப்னு மர்வான் சுன்னாக்கு எதிராக சில விஷயம் செய்யும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் வந்து உங்களுடைய கைகளை வந்து நாசமாகட்டும், இழிவுபடுத்தட்டும் என்ற போல சொன்னாங்க. அடுத்து மர்வான் இப்னுல் ஹக்கம் வந்து ஈது தொழுகையப்போ தொழுகைக்கு முன்னாடியே குத்பா செய்ய முற்பட்டாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து எழுந்ததை கண்டித்தாரு. அப்ப அபு சயீத் அல் குத்ரி சொன்னாங்க, இவருடைய வேலையை இவர் செஞ்சுட்டாரு. அதன் பிறகு அந்த ஹதீஸை வந்து சொன்னாங்க. எந்த ஹதீஸ் என்றால், ஒரு தீமையை வந்து கையால் தடுக்கணும், நாவால் தடுக்கணும், இல்லை என்றால் மனதால் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று.
இது போன்ற இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு. இஸ்லாமிய வரலாறு தமிழ்ல வந்து புத்தகமாக வெளிவந்திருக்கு. அதுல வந்து 6 பாகங்கள்ல வெளிவந்திருக்குது. அதுல நிறைய இஸ்லாமிய சம்பவங்கள் வந்து வரலாறுகள் வந்து அழகான முறையில தமிழ் மொழியில எளிய நடையில வந்து மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கு. இஸ்லாமிய வரலாறு படிக்கணும்னு விருப்பப்பட்டவங்க அதை வாங்கி படிக்கலாம். நல்ல புத்தகம். ரஹ்மத் பப்ளிகேஷன்ஸ்ல வெளிவந்திருக்கு. மேலும் அப்துல்லா இப்னு ஜுபைர் மர்வான் அப்துல்லா இப்னு ஜுபைர் சஹாபிக்கும் அப்துல் மலிக் பின் மர்வான் அவங்களுக்கும் இடையே நடந்த பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே அதுல இருக்கும் அந்த புத்தகத்துல.